ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சோல்ஜர்ஸ் ஆர் ஜாம்பிஸ் வெப் சீரிஸோட 8வது எபிசோடு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோல யாராச்சும் பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா எபிசோடையும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த கதை புரியும். சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். லாஸ்ட் எபிசோடு எங்க முடிச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரியும் ரெமோவும் ஹெலிகாப்டர்ல பாஸ் இருக்க இடத்த பக்கத்துல வந்துட்டு இருப்பாங்கல்ல, அதை காமிச்சு இந்த எபிசோட ஆரம்பிக்கிறாங்க. பாஸும் அவனோட கூட்டாளிகளும் அவங்க வீட்டுக்குள்ள போய் யார் இங்க வந்திருக்குன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு குழப்பத்திலேயே இருக்காங்க. அப்போ பாஸ் என்ன சொல்றான்னா, ஒருவேளை ரிப்போர்ட்டர் நம்ம கூட்டு வர வழியில நம்மள யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு பாஸோட பிரதரோ, நாங்க ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது ஒரே ஒருத்தங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தான், பட் அவனை நாங்க ஒரு காட்டுக்குள்ள வச்சு முடிச்சு கட்டிட்டோம், வேற யாருமே எங்களை ஃபாலோ பண்ணவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரிப்போர்ட்டரோ ஒருவேளை வார்டன் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கலாம் யாருக்கும் தெரியாம அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு பாஸோட ஃப்ரெண்டு, சரி ஓகே யாரா இருந்தாலும் பரவாயில்ல, பட் நம்ம சண்டைக்கு ரெடி ஆகணும்னு சொல்லி அங்க இருக்க துப்பாக்கி இதெல்லாம் எடுத்து அவங்க சண்டை போறதுக்கு ரெடி ஆகுறாங்க. இதெல்லாம் பார்த்த பாஸோட பையனுக்கு ஒரு மாதிரி ஆயிருது. பாஸ் அவன் பையன்கிட்ட, நீ எதுக்கும் பயப்படாது, நீ என் கூடயே இரு, உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்ல, பையனும் ஓரளவுக்கு மனசை சேர்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படியே கட் பண்ணி திரும்ப போதைப் பொருள் அதிகாரியும் நம்ம ரெமோவையும் பார்த்தோம்னா, அவங்க அந்த ஹெலிகாப்டரை பாஸ் இருக்க இடத்துல லேண்ட் பண்ணலாம்னு சொல்லி அப்படியே வந்துட்டு இருக்காங்க. அவங்க வரும்போது அந்த வீட்டுக்கு முன்னாடி யாரோ நிக்கிற மாதிரி தெரியுது. இதை பார்த்த ரெமோவோ யார் இது இங்க நிக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது நமக்கு ஒரு சீனை காமிக்கிறாங்க. முன்னாடி நிக்கிறது வேற யாருமே இல்ல, இந்த கமாண்டர் ஜாம்பிஸ்ல இருக்கும்ல அதுல ஒண்ணு. அந்த ஜாம்பி என்ன பண்ணுதுன்னா, டக்குன்னு அங்கிருந்து ஒரு கல்லை எடுத்து அந்த ஹெலிகாப்டர் மேல தூக்கி வீசிடுது. அந்த கல்லு கரெக்டா ஹெலிகாப்டர் மேல பட அந்த ஹெலிகாப்டர் கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்துருது. இதை பார்த்த பாஸும் அங்க இருந்தவங்க எல்லாருமே ஷாக்கிங்கா பாக்குறாங்க. இது என்னடா புது பிரச்சனையா இருக்கு, எப்பறம் அந்த ஹெலிகாப்டர் கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி. அதே சமயம் அந்த கீழே விழுந்த ஹெலிகாப்டரை பார்த்தோம்னா அங்க இருந்த மரம் செடி இதெல்லாம் உடைச்சிட்டு அப்படியே சரசரன்னு தேய்ச்சிக்கிட்டே போகுது. ஃபைனலா ஒரு இடத்துல அந்த ஹெலிகாப்டர் நிக்க, அப்படியே இந்த சீனை கட் பண்ணோம்னா அங்க இருந்த கமாண்டோ ஜாம்பிஸ் ஒவ்வொன்னா காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருந்த ஜாம்பிஸ் எல்லாருமே நம்ம கமாண்டோ ஜாம்பி இருக்குல்ல லீடர், அவன் சொல்றத அப்படியே புரிஞ்சுக்கிற மாதிரி, அவங்க பேசுறது எப்படின்னா அந்த பண்ணிகள்லாம் உரும்பும்ல அந்த மாதிரி பேசிக்கிறாங்க. அங்க இருந்த எல்லா ஜாம்பிகளும் கத்த ஆரம்பிக்க, இந்த சவுண்டு நம்ம பாஸ் இருக்க வீட்லயும் கேட்க, அங்க இருக்கவங்களோ ஐயோ என்ன சவுண்டுன்னு தெரியலையேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் மரண பீதி ஆயிடுறாங்க. இதே சமயம் அங்க இருந்த ஜாம்பிகளா ஒவ்வொன்னா ஓடி வந்து பாஸ் வீட்டை சுத்தி அந்த சுவர் இருக்கும்ல அங்க வந்து ஒளிஞ்சு உட்காந்துக்குதுங்க. இதே சமயம் வீட்டுக்குள்ள இருக்க பாஸோட பையனும் துப்பாக்கியை எடுத்து சண்டை போறதுக்கு ரெடி ஆகுறான். அப்ப பாஸோட பிரதர் என்ன பண்றானா, ரிப்போர்ட்டர் ஒரு கன்னை எடுத்து கொடுத்து, உன்னை நீ காப்பாத்திக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம்னு சொல்லி சொல்ல, எப்பா சாமி இப்பயாச்சும் மனசு வச்சு ஒரு கன்னை கொடுத்தியேன்னு சொல்லி வாங்கிட்டு அவளும் சண்டை போறதுக்கு ரெடி ஆகுறா. இதே சமயம் அந்த ஜாம்பிஸை பார்த்தோம்னா ஜாம்பிஸோட லீடர் அந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா அவன் பேசுறது நமக்கு புரியல, ஆனா அந்த ஜாம்பிகளுக்கு புரியுது போல. அதனால அந்த லீடர் சொல்றதை கேட்ட ஜாம்பிஸ் அந்த வீட்டுக்குள்ள குதிச்சு பாஸ் இருக்க இடத்தை நோக்கி தேடி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் இங்க நடந்த விஷயத்தெல்லாம் பாஸ் தான் வீட்டுல இருந்தபடியே பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட வீட்டுக்குள்ள யாரும் வரக்கூடாது, போய் தடுத்து நிப்பாட்டுன்னு சொல்லி சொல்ல, ஃப்ரெண்டு அவனோட கூட்டாளி எல்லாம் கூப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு வெளியே வரா. வெளியே வந்த ஃப்ரெண்டு அவனோட கூட்டாளி எல்லாத்திட்டையும் என்ன சொல்றான்னா, வீட்டுக்குள்ள யாருமே உள்ள போயிடக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் சுட்டு தெலுங்குன்னு சொல்லி சொல்ல, அங்க இருந்தவங்க எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல போய் உட்கார்ந்து அந்த ஜாம்பிஸ் வர பக்கமா பார்த்து சுட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சுடுற புல்லட் அந்த ஜாம்பி மேல பட்டாலும் அதுக்கு எதுவுமே ஆக மாட்டேது. ஒரு கட்டத்துல ரெண்டு ஜாம்பிஸ் பக்கத்துல வர இவங்களோ பின்னாடி போய் ஒவ்வொரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்படி மறைஞ்சு ஒளிஞ்சுக்கிட்டு வர்ற ஜாம்பிஸ் எல்லாம் சுட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த ஜாம்பிஸ்க்கு எதுவுமே ஆக மாட்டேது. இதை பார்த்த பாஸோட ஃப்ரெண்டோ, ஒருவேளை நம்ம சுடுறது அவங்க மேல கரெக்டா பட மாட்டேது போல, நீ முன்னாடி போ அப்படின்னு சொல்லி அவன் கூட்டாளியை அனுப்ப, அவன் கூட்டாளியும் முன்னாடி போய் ஒரு ஜாம்பியை சுடுறான். அதுக்குள்ள அந்த ஜாம்பி அவனை ஜம்ப் பண்ணி கடிக்க ஆரம்பிக்க, இதை பார்த்த பாஸோட ஃப்ரெண்டோ தான் கையில இருக்க ஷாட் கன்னை எடுத்து அந்த ஜாம்பியை சுடுறான். அந்த ஜாம்பியோட கழுத்து ஒரு சைடு தெரிச்சு தொங்கி போயிருது. இருந்தாலும் அந்த ஜாம்பி முன்னோக்கி வர திரும்பவும் அந்த ஷாட் கன்னால அந்த ஜாம்பியோட கழுத்திலேயே சுடுறான். இதனால அந்த ஜாம்பி அதே இடத்துல செத்து போயிருது. அதுக்கப்புறம் பாஸோட ஃப்ரெண்ட், இங்க இருந்தா நம்ம எல்லாருக்குமே ஆபத்து, எல்லாரும் உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்டு உள்ள ஓடி வர ஆரம்பிக்கிறான். அதே சமயம் வெளியே நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்த பாஸ் தான் பையனை கூப்பிட்டு, நீ பத்திரமான இடத்துல ஒளிஞ்சுக்கோ, அந்த இடத்துல இருந்து யார் கூப்பிட்டாலும் நீ வெளியே வரக்கூடாது, நான் கூப்பிட்டா மட்டும் தான் வெளியே வரணும்னு சொல்லிட்டு தன் பிரதர்கிட்ட போயிட்டு நாம இங்க இருந்து தப்பிக்க ஏதாச்சும் வழி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறான். அதுக்காக அவனும் ஸ்டார்டிங்ல நம்ம ஃப்ளோர் டைல்ஸ் எடுத்துட்டு வெளியே வந்தோம்ல, அந்த ரூமுக்கு போனாதான் இந்த இடத்துல இருந்து தப்பிக்க முடியும், இல்லைன்னா தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்லி சொல்ல, நாம அந்த இடத்துக்கு போறது அவ்வளவு ஈஸியா இருக்குன்னு நான் நினைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதே சமயம் ரிப்போர்ட்டர் என்ன பண்றானா, பாஸோட பையன்ட்ட போய், நீ தான் ஃபர்ஸ்ட் இவங்களை பாத்தியா, எப்ப பார்த்த எப்படி பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்க, நேத்தைக்கு நான் ட்ரோன் விட்டுட்டு இருந்தேன், அப்ப என்னை ஒருத்தன் அட்டாக் பண்ண வந்தான், என்னை வளர்த்துனவரு அவனை தடுக்க பார்த்தாரு, அவன் அவரை புடிச்சு கடிச்சு வச்சனால இவரும் அவனை மாதிரி மாறி என்னை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பாஸ் ரிப்போர்ட்டர் கிட்ட, இன்டர்வியூ எடுக்க வேண்டிய ஆள் நான் இங்கே இருக்கேன், என் பையன்ட்டு நீ எதுவும் இன்டர்வியூ எடுக்காதுன்னு சொல்லி சொல்றான். அதே சமயம் இந்த சீனை கட் பண்ணோம்னா லாஸ்ட் எபிசோட்ல பார்த்துருப்போம்ல, ஏதோ துப்பாக்கி சவுண்டு கேட்குது, அந்த இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே வந்துட்டு இருப்பாங்கல்ல, டாக்டர், ஜெனரல், அந்த சோல்ஜர், அப்புறம் அவங்க கூட இந்த டீம் எல்லாருமே வருவாங்கல்ல, அவங்கள காமிக்கிறாங்க. தூரத்துல துப்பாக்கி சவுண்டு இன்னும் அதிகமா கேக்குதுன்னு சொல்லி போட்டு ஜெனரல் அந்த கார்ல இருந்து இறங்கி டெலஸ்கோப்பை வச்சு பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது ஜாம்பிகள்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்க விஷயம் அவருக்கு தெரிய வருது. இதனால ஜெனரல் சீக்கிரம் நம்ம இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி சொல்ல, இந்த சீனை அப்படியே இங்க கட் பண்றாங்க. அதே சமயம் பாஸ் இருக்க இடத்தை நோக்கி ஒரு கமாண்டோ ஜாம்பி வரதை பார்த்து அங்க இருந்தவங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல இருந்து போகணும்னு சொல்லி அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்பவும் இந்த ரிப்போர்ட்டர் என்ன பண்றான்னு சொல்லி பாருங்க, தன்னோட போன்
போனை எடுத்து இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த சீன் இப்படியே கட் பண்ணி நம்ம போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரியோ ரெமோவையும் காமிக்கிறாங்க. அவங்க ஒரு ஃபிளைட் ஆக்சிடென்ட்ல கீழே விழுந்து மாட்டிருப்பாங்கல்ல, அவங்க 2 பேரும் மெதுவா கண்ணை முழிச்சு எந்திரிக்கிறாங்க. அப்படி எந்திரிச்சவங்க வெளியே வந்து பேசிட்டு இருக்கும்போது ரெமோ என்ன சொல்றான்னா, நம்ம ஹெலிகாப்டர் மேல எதுக்கு கிளதி கிடைச்சாங்கன்னே தெரியலையே, இப்போ இந்த ஹெலிகாப்டருக்கு யார் ஃபைன் கட்டுறது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நம்ம பாஸோட பிரதருக்கு ஒருத்தர் லிஃப்ட் கொடுத்திருப்பார்ல ஃபாதர், அவரும் கூட ஜாம்பியா மாறி இருப்பார்ல, அவரு ரெமோவை அட்டாக் பண்ண ஓடி வராரு. இதை பார்த்த நம்ம போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரியோ அவரை சுட ரெமோ அந்த இடத்துல இருந்து எப்படியே தப்பிச்சு ஓடிடலாம் சொல்லி ஓட பாக்குறான். அப்போ அந்த இடத்துக்கு நிறைய ஜாம்பிக வர ஆரம்பிக்குது. அதுல ஒரு ஜாம்பி திரும்பவும் நம்ம ரெமோவை அட்டாக் பண்ண வர போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரி அவனை சுட்டு காப்பாத்துறாரு. அப்ப அந்த ஜாம்பிக்கு பின்னாடி ஒரு துப்பாக்கி இருக்கு, அதை எடுத்த ரெமோ அவனும் அந்த ஜாம்பியெல்லாம் சுட்டு கொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படியே பாஸ் இருக்க இடத்துக்கு போனோம்னா ஒரு ஜாம்பி பாஸ் இருக்க இடத்துக்கு வருதுன்னு சொல்லி இவங்க ஓடி போய் ஒளிஞ்சிருப்பாங்கல்ல. ஆக்சுவலா இவங்க எப்படி ஒளிஞ்சிருக்காங்க சொல்லி பார்த்தோம்னா கில்லி படத்துல த்ரிஷா பொம்மைக்கு நடுவில் ஒளிஞ்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பாஸும் அவனோட பையனும் பொம்மைகளுக்கு நடுவில் ஒளிஞ்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்த ஜாம்பி அவங்கள தேடி சுத்தி சுத்தி அலையுது. பட் அந்த ஜாம்பிக்கு இவங்க ஒளிஞ்சிருக்க இடம் தெரியல. பட் அந்த ஜாம்பிக்கு இவங்களோட ரத்த வாசம் அடிக்குது. அதனால அப்படியே பொறுமையா அந்த பொம்மை கிட்ட வர பாஸ் தான் துப்பாக்கியை வெளியே நீட்டி அந்த ஜாம்பியை சுட ஆரம்பிக்கிறாரு. அந்த ஜாம்பியை ஒரே இல்ல பாஸை வெளியே இழுத்து கழுத்தை பிடிச்சி தூக்கி செவுத்தோட செவுரா நிப்பாட்டிடுது. தங்கிட்ட இருந்த துப்பாக்கியை வச்சு அந்த ஜாம்பியோட சோல்டர்லயே சுட அந்த ஜாம்பி அந்த பிடியை விட்டுருது. அங்கிருந்து தப்பிச்ச பாஸ் அந்த ஜாம்பியை சுட்டுக்கிட்டே முன்னாடி போறாரு. இருந்தாலும் அந்த ஜாம்பி ஓடி வந்து நம்ம பாஸ் மேல ஜம்ப் பண்ண அவங்க 2 பேரும் அந்த ரூமோட கண்ணாடியை உடைச்சிட்டு வெளியே போய் விழுகிறாங்க. இதை பார்த்த பாஸோட பையனோ தங்கிட்ட இருக்க துப்பாக்கியை எடுத்து அந்த ஜாம்பியை சுடுறான். அப்ப அங்க வெளியே ஓடிட்டு இருந்த ஜாம்பி இந்த சவுண்டை கேட்டு பையனை பார்த்து ஓடி வர பையன் அந்த ரூம்ல இருந்து ஓடி போய் கதவை சாத்திடுறான். இதே சமயம் பாஸோட பிரதரை பார்த்தோம்னா அங்கிருந்து ஒரு போர்ட்டிகோ வழியா தப்பிச்சு போலான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அங்க வந்து ஒரு ஜாம்பி நம்ம பாஸோட பிரதரை பார்த்துருது. அதுக்கப்புறம் அவனை அட்டாக் பண்ண ஓடி வர பாஸோட பிரதர் தங்கிட்ட இருக்க துப்பாக்கியை வச்சு இந்த ஜாம்பியை சுட்டு பார்க்கறாரு. ஆக்சுவலா அந்த ஜாம்பிக்கு எதுவுமே ஆகல. ஒரு கடத்துல அந்த ஜாம்பி ஓடி வந்து நம்ம பாஸோட பிரதரையும் கடிக்க பார்க்க அங்கிருந்து ஒரு சீமனையை எடுத்து அந்த ஜாம்பி மேல ஊத்தி விட்டுறாரு. அதுக்கப்புறம் ஒரு தீப்பெட்டியை எடுத்து அந்த ஜாம்பியை பத்த வைக்க அந்த ஜாம்பி மேல அப்படியே தீ பிடிச்சி எரியுது. இருந்தாலும் அந்த ஜாம்பி நம்ம பாஸோட பிரதர் அட்டாக் பண்ண வர அங்கிருந்து ஒரு ஜேரை எடுத்து அதை அடிச்சு அந்த போர்ட்டிகோல இருந்து கீழே தள்ளி விட்டுறாரு. அப்படியே கட் பண்ணி திரும்பவும் நம்ம பாஸோட பையனை பார்த்தோம்னா ஒரு ஜாம்பி அவனை துரத்திட்டு வர அவங்க கூட கதவை சாத்திட்டு ஓடி வருவான்ல, அந்த கதவை உடைச்சிட்டு இருந்த ஜாம்பி திரும்பவும் நம்ம பையனை துரத்த ஆரம்பிக்குது. அப்படி ஓடி வந்த பையன் அந்த ஃபாரினர்ஸ்ல 8 பால் கேம் விளையாடுவாங்கல்ல, அந்த போர்டுக்கு கீழே போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த ரூமுக்கு வந்த ஜாம்பி அப்படியே மெதுவா தேடி பாக்குது. பையன் கீழே தான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்ட ஜாம்பி கீழே குமிஞ்சு அவனை கடிக்க வர தங்கிட்ட இருக்க கன்னை வச்சு பையன் எவ்வளவோ அந்த ஜாம்பியை சுட்டு பார்க்கறான். ஆனா அந்த ஜாம்பி அவனை பிடிக்கிறக்கே வந்துட்டு இருக்குது. அதே சமயம் அந்த இடத்துக்கு நம்ம ரிப்போர்ட்டர் வந்துடுறா. இதை பார்த்த ரிப்போர்ட்டர் தங்கிட்ட இருக்க கன்னை வச்சு அந்த ஜாம்பியோட இதயத்திலேயே சுட அந்த ஜாம்பி அதே இடத்துல செத்து போயிருது. இதை பார்த்த பாஸோட பையனும் நான் இவ்வளவு நேரமா சுட்டுட்டு இருந்தேன், ஆனா அந்த ஜாம்பிக்கு எதுவுமே ஆகல, நீங்க சுட்டோனே செத்து போகுதுன்னா இந்த ஜாம்பியை நம்ம இதயத்துல சுட்டோம்னா உடனே செத்து போயிரும் போலன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும் போதே ரிப்போர்ட்டர் தன்னோட போனை எடுத்து அந்த ஜாம்பிக்கு 2 இதயம் இருக்க விஷயத்தை போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறா. இதை பார்த்த பையன்காரனோ இப்ப எதுக்கு இதெல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நாம இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்தது இங்க நடந்த விஷயத்தெல்லாம் வச்சு நான் ஒரு நியூஸ் ஆர்டிகல் எழுத போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்ட பையன்காரனோ நீங்களும் எல்லா ரிப்போர்ட்டரும் மாதிரி தான், நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லி நான் நினைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு பாஸ் வரான். பாஸ் தான் பையனை பார்த்துட்டு உனக்கு எதுவும் ஆகலைன்னு சொல்லி விசாரிக்க, எனக்கு எதுவும் ஆகல உங்களுக்கு எதுவும் ஆகலையா, அவங்க அந்த ஜாம்பி உங்க மேல ஜம்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அதை பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு பாஸ் அப்படியே ரிப்போர்ட்டரை பாக்குறாரு. ரிப்போர்ட்டர் அங்க நடந்த விஷயத்தெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த பாஸ், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இங்கிருந்து உனக்கு உயிர் வாழணும்னு ஆசையே கிடையாதா, இன்னும் ஏன் நீ இப்படி பைத்தியமாட்ட கண்டென்ட் சொல்லி அலையற அப்படின்னு சொல்லி விசாரிக்க, அவளோ இல்ல நான் ஒரு சேஃப்டிக்காக எடுத்து வச்சிருக்கேன், நமக்கு ஏதாச்சும் நீங்க ஆயிடுச்சுன்னா இந்த விஷயம் வேற யாருக்காச்சும் தெரியணும்ல அப்படின்னு மாதிரி சொல்ல, அதே சமயம் அங்க யாரோ வர்ற மாதிரி சவுண்டு கேக்குது. அதனால பாஸோட பையன் ரிப்போர்ட்டர் 3 பேரும் அந்த இடத்துல இருந்து அப்படியே மெதுவா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கிளம்புனவங்க அப்படியே மெதுவா எப்படியாச்சும் அந்த ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு வெளியே வராங்க. அப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா ஒரு கமாண்டோ ஜாம்பி வந்து நம்ம பாஸ் அட்டாக் பண்ண பார்க்க ரிப்போர்ட்டர் தங்கிட்ட இருக்க கன்னை வச்சு அந்த ஜாம்பியோட இதயத்திலேயே சுட அந்த ஜாம்பி அப்படியே அந்த இடத்துல மட்டையாயிருது. அதுக்கப்புறம் பாஸ் தங்கிட்ட இருந்த குச்சியை வச்சு அந்த ஜாம்பியோட தொண்டையிலேயே குத்தி அந்த குச்சியை மூளை வரைக்கும் விட்டு ஆட்டி எடுத்துறாரு. அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டரை பார்த்து நீ எப்படி ஒரே சாட்ல இந்த ஜாம்பியை கொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பையன் முந்திட்டு வந்து இந்த ஜாம்பிகளுக்கு 2 இதயம் இருக்கு, அதனால இவங்களை நாம இதயத்துல சுட்டோம்னா அவங்க ஒரே சாட்ல இறந்து போயிடுவாங்க சொல்லி சொல்ல, ரிப்போர்ட்டரும் பார்த்துட்டு ஆமா அப்படின்னு சொல்லி தலையாட்டுறா. அதுக்கப்புறம் அவங்க நம்ம இங்கிருந்து அந்த ரூமுக்கு போக முடியாது, திரும்ப நம்ம வீட்டுக்குள்ளேயே போயிடலாம் சொல்லி அவங்க ஒரு ரூமுக்குள்ள போய் யாருக்குமே தெரியாம ஜன்னல் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதே சமயம் அந்த வீட்டுக்குள்ள நம்ம போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரியும் ரெமோவும் உள்ள வராங்க. அப்படி உள்ள வந்தவங்க ஒவ்வொரு ரூமா பார்த்துட்டு போயிட்டு இருக்கும் போது ஃபைனலா நம்ம பாஸ் இருக்க ரூமுக்கு வராங்க. பாஸை பார்த்த ரெமோவோ டக்குனு கண்ணை தூக்கி பாஸை சொல்ற மாதிரி நிப்பாட்ட பாஸோட பையன் ஓடி போய் அங்கிள் ரெமோ நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அவனை கட்டி பிடிச்சுக்கிறான். அதே சமயம் அந்த இடத்துக்கு நம்ம போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரியும் வர அவங்க ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி கண்ணை ஒவ்வொருத்தர் மேல வச்சுக்கிறாங்க. அப்போ போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரி இருக்காருல்ல, அவருக்கு பின்னாடி ஒரு ஜாம்பி அவர் அட்டாக் பண்ண வர நம்ம பாஸ் அந்த ஜாம்பியை கொன்னு நம்ம போதைப்பொருள் தடுப்பு
தடுப்பு பிரிவு அதிகாரியை காப்பாத்துறாரு. அதுக்கப்புறமே நம்ம போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரி ரெமோ, பாஸ் எல்லாரும் ஒவ்வொருத்தரையா மாத்தி மாத்தி கண்ணை தூக்கி வச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ரிப்போர்ட்டர் நீங்க எல்லாரும் அப்புறமேல சுட்டுட்டு சாவுங்க, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல இருந்து எப்படியாச்சும் உசுரோட தப்பிக்கணும்னு சொல்லி சொல்ல அங்க இருந்த எல்லாருமே சரி ஓகே அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க எல்லாரும் ஒட்டுக்கா சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிக்க போறாங்க. அதே சமயம் இந்த இடத்துக்கு யுஎஸ்எஸ் சேர்ந்த மிலிட்டரி எல்லாரும் வர ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜெனரல், சோல்ஜர், டாக்டர் எல்லாருமே வராங்க. இந்த விஷயத்தெல்லாம் ரூம்ல இருந்தபடியே பாஸ் அவங்க கூட இருந்த எல்லாரும் பாக்குறாங்க. அதே சமயம் இதே விஷயத்தை நம்ம கமேடோ ஜாம்பி இருக்கும்ல, அந்த கமேடோ ஜாம்பியோட லீடரும் அதோட லவ்வரும் பார்த்துட்டு இருக்குது. அங்க வந்த யுஎஸ் மிலிட்டரி மெதுவா கீழே இறங்கி எல்லாரும் அந்த வீட்டுக்குள்ள போறதுக்காக முன்னேறி வந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஒரு ஜாம்பி இவங்களை பார்த்து ஓடி வர இவங்க கண்ணை வச்சு அந்த ஜாம்பியை சுட்டு தள்ளுறாங்க. இதை பார்த்த டாக்டர் பின்னாடி இருந்துட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு, அவனை சுட்டு கொல்லாதீங்க, அவனுக்கு உசுரோட வேணும், கொல்லாதீங்க கொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த ஜாம்பியை சுட்டு அதே இடத்துல சாவடிச்சிடுறாங்க. இதை பார்த்த டாக்டர் ஜெனரல் கிட்ட, நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லி என்னை கூட்டு வந்தீங்க, எனக்கு ஒருத்தரை உசுரோட புடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னீங்கல்ல, அப்படி இருந்து எதுக்காக எல்லாத்தையும் கொல்றீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஜெனரலோ அவங்க நம்மளை அட்டாக் பண்ண ஓடி வரும்போது அவங்ககிட்ட நம்ம பேச்சுவார்த்தையா நடத்த முடியும்னு சொல்லி கேட்க, டாக்டர் இது ஒரு குட் ஐடியா, நம்ம அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாம், அவங்களுக்கு கண்டிப்பா சென்ஸ் இருக்கு, அவங்களுக்குள்ள பேசிப்பாங்க, நாம பேசதான் அவங்களுக்கு புரியும் சொல்லி சொல்ல, உலகத்திலேயே முதல் முறையா ஜாம்பி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தது நம்ம பசங்களா தான் இருப்பாங்க. அங்க இருந்த ஒரு மைக்கை எடுத்து ஜெனரல் என்ன சொல்றாருன்னா, இங்க இருக்க எல்லாருமே சரண்டர் ஆகுங்க, இது யுஎஸ் கவர்மெண்டோட ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம கமாண்டோ ஜாம்பி அதோட லவ்வர் ஜாம்பி ஒரு மாதிரி கத்த ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க எல்லாருமே யுஎஸ் கவர்மெண்ட்டுக்காக வேலை பார்க்கறவங்க. இப்போ இவங்க ஜாம்பியா மாறியுமே யுஎஸ் கவர்மெண்ட்டுக்கு அந்த பாஸை கொண்டு போகணுங்கிறதுக்காக இங்க வந்திருக்காங்க. அதனால இப்ப யுஎஸ் சேர்ந்த ஒரு ஜெனரல் ஆர்டர் போடுறதுனால அந்த ஆர்டர் இவங்க மதிக்கணுங்கிறதுக்காக ஒரு மாதிரி கத்திட்டு இருக்காங்க. அதே சமயம் பாஸ் இருக்க இடத்தை நோக்கி பாஸோட பிரதரும் பாஸோட ஃப்ரெண்டும் வராங்க. இங்க நடந்த கலவரத்துல பாஸோட ஃப்ரெண்டை ஏதோ ஒரு ஜாம்பி கடிச்சிருக்கும் போல அவரை பாஸோட பிரதர் அந்த ரூமுக்கு கூப்பிட்டு வர, பாஸ் சரி ஓகே நம்ம இதை எப்படியாவது சரி பண்ணலாம், வாங்க நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போலாம்னு சொல்லி எல்லாத்தையுமே கூப்பிடுறாரு. அப்ப பாஸோட ஃப்ரெண்டு, இல்ல வேண்டாம், என்னை அந்த ஜாம்பி கடிச்சிருச்சு, நானும் உங்க கூட வந்தேன்னா அவங்கள மாதிரி மாறி உங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவேன், நீங்க இந்த இடத்த விட்டு போங்கன்னு சொல்லி சொல்ல, இந்த சீன் அப்படியே கட் பண்ணி நம்ம கமாண்டோ ஜாம்பிஸை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஜெனரல் ஆர்டர் போட்டு எல்லா ஜாம்பியும் சரண்டர் ஆக சொல்லியிருப்பார்ல, அதனால நம்ம கமாண்டோ ஜாம்பியும் அவரோட லவ்வர் அங்க இருந்த எல்லா ஜாம்பிஸுமே அப்படியே சரண்டர் ஆகிறதுக்காக முன்னாடி நடந்து வர ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த யுஎஸ் மிலிட்டரி சேர்ந்தவங்க அந்த ஜாம்பியை சுத்தி வளைச்சு நிக்க இந்த விஷயத்தை ரூம்ல இருந்தபடியே பாஸும் பாக்குறாரு. இதுதான் நம்ம தப்பிச்சு போறதுக்கான சரியான நேரம்னு சொல்லி போட்டு அவங்க அந்த ரூம்ல இருந்து அப்படியே மெதுவா வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வெளியே வந்தவங்க ஒவ்வொருத்தரா பொறுமையா அந்த இடத்துல இருந்து தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரி இருக்காருல்ல, அவரு பாஸ கிட்ட, நீ இங்கிருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போயிரு, இப்ப இல்லாட்டியும் இன்னொரு நாள் உன்னைய தேடி கண்டுபிடிச்சு கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லி சொல்ல, பாஸும் அதையும் பார்க்கலாம், நான் இப்ப இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லி போட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்த ரெமோ, நான் இப்ப என்ன பண்றது, நான் உங்க கூட இருக்கவா இல்ல அவரு கூட போகவா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ இப்ப இங்க இருந்தீங்கன்னா உனக்கும் ஆபத்து, நீயும் அவங்க கூட சேர்ந்து இந்த இடத்துல இருந்து கிளம்புன்னு சொல்லி சொல்ல, ரெமோ போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரியை கட்டி பிடிச்சிட்டு அவனும் பாஸ் கூட அந்த இடத்துல இருந்து வெளியே போக ஆரம்பிச்சிடறான். அதே சமயம் நம்ம கமாண்டோ ஜாம்பிஸை பார்த்தோம்னா அந்த கமாண்டோ ஜாம்பிஸோட லீடர் என்ன சொல்றான்னா, நாங்கெல்லாம் அனிமல்ஸ் கிடையாது, நாங்கெல்லாம் ஹியூமன்ஸ் தான், நாங்க யாருமே சாகல, நாங்க எல்லாரும் உசுரோட தான் இருக்கோம், எங்களோட மிஷன் வந்து பாஸை பிடிக்கிறது, அதுக்காக தான் நாங்க போராடிட்டு இருக்கோம் சொல்லி சொல்ல, இந்த விஷயத்தை சோல்ஜர் அங்கிருந்து ஜெனரலுக்கு டிரான்ஸ்லேட் பண்றா. இதை கேட்ட ஜெனரல் அவங்க எல்லாத்தையும் சரண்டர் ஆக சொல்ல அங்க இருந்த கமாண்டோ ஜாம்பிஸ் எல்லாமே ஸ்மோக் பாம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்து அங்க இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே அந்த ஜாம்பிஸை சுட ஆரம்பிக்க, பின்னாடி இருந்து டாக்டர் யாரையும் கொல்ல வேண்டாம், அவங்க எல்லாம் சரண்டர் ஆக்குங்க சரண்டர் ஆக்குங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்காரு. இதை கேட்காத நம்ம சோல்ஜர்ஸோ எல்லாருமே அந்த ஜாம்பியை சுட்டுட்டு இருக்கும் போது நம்ம டாக்டர் அப்படியே பொறுமையா பக்கத்துல வந்து நம்ம சோல்ஜர் இருப்பாங்கல்ல அவங்கள தள்ளி விட்டு அட்டாக் பண்ண பாக்குறான். இதை பார்த்து இன்னொரு சோல்ஜர் டாக்டரை பிடிச்சி நிப்பாட்ட, அப்படியே கட் பண்ணி பாஸை பார்த்தோம்னா அவங்க ஒரு ஃப்ளோர் ட்ரைல்ஸ் எடுத்து மேல வந்திருப்பாங்கல்ல, அந்த சுரங்கத்தோலயே தப்பிச்சு போலான்னு சொல்லி போட்டு ரிப்போர்ட்டர், பாஸோட பையன், அந்த ரெமோங்கிறவன், பாஸ் எல்லாருமே போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பாஸ் தான் கடைசியா போறான். அப்படி போயிட்டு இருக்கும் போது அங்க வந்து ஒரு ஜாம்பி நம்ம பாஸோட கையை பிடிச்சி கடிக்க ஆரம்பிச்சிருது. நம்ம பாஸும் அந்த ஜாம்பியை சுட்டுட்டு எப்படியோ கையை எடுத்துட்டு அந்த சுரங்கத்துக்குள்ள இறங்கி அந்த ஃப்ளோர் ட்ரைல மூடிடுறாரு. அதே சமயம் டாக்டர் நம்ம சோல்ஜர் அட்டாக் பண்ணிருப்பாங்கல்ல, அங்க என்ன நடக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சோல்ஜரை பிடிச்சி, எனக்கு ஒரு ஆள் உசுரோட வேணும், நீ இப்படி சுட்டினா எல்லாரும் செத்து போயிருவாங்க, எல்லாரையும் சுட வேண்டாம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல திரும்பி பார்த்தோம்னா அந்த புகையை போட்ட ஜாம்பிஸ் எல்லாம் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க. இதனால கானான டாக்டர், எனக்கு ஒரே ஒருத்தர் உசுரோட வேணும்னு சொல்லி தானே உங்ககிட்ட கேட்டேன், அதை கூட உங்களால கொடுக்க முடியாதான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம பாஸை கடிச்சிருக்கும்ல ஒரு ஜாம்பி, அது அந்த இடத்துல அப்படியே பொறுமையா நடந்து வர ஆரம்பிக்குது. இதை பார்த்து அங்கிருந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே இந்த ஜாம்பியை சுத்தி வளைக்கிறாங்க. நம்ம சோல்ஜரோ யாரும் சுட வேண்டாம், அந்த ஜாம்பியை உயிரோட பிடிங்கன்னு சொல்லி சொல்ல, அதே சமயம் தப்பிச்சு போன ஜாம்பிஸ் எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. அந்த ஜாம்பிஸ் எல்லாமே மலை மேல ஏறி ஒரு மாதிரி விரத்தில கத்திட்டு இருக்காங்க, பாஸை நம்மளால பிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி. அதே சமயம் இப்ப குகைக்குள்ள யார் யார் போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா பாஸ், ரிப்போர்ட்டரு, ரெமோ, அவங்க பையன், இவங்க எல்லாருமே அந்த குகைக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கேமரா அப்படியே கொஞ்சம் ஜூம் போய் அந்த குகைக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அந்த பண்ணையில காமிச்சிருப்பாங்கல்ல, அதுல ஒரு பன்னி உசுரோட
இவங்கள பார்த்து நடந்து வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு சீனை காமிச்சு இந்த சீசனை இதோட முடிக்கிறாங்க. ஆக்சுவலா இதுல ஒரு சீசன் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. செகண்ட் சீசன் இந்த வருஷமோ இல்ல அடுத்த வருஷமோ ரிலீஸ் ஆகும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம சேனல்ல கண்டிப்பா பார்க்கலாம். ஓகே गाइस, பாய்.